இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 3.3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஃபார் த ஃபாலோயிங் அண்ட் வெரிஃபை தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் அண்டு ஜிசிடி. ஓகேங்களா? அதாவது ரெண்டையுமே எல்சிஎம்மும் ஜிசிடியும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு எல்சிஎம்மும் ஜிசிடியை மல்டிபிள் பண்ணால் இந்த எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டையுமே நம்ம செய்யணும், கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் எடுத்து எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் எழுதியிருக்கேன். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத நம்ம 21 எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபேக்டர்ஸாக எழுதணும்னா 3 × 7 21 எழுதலாம். ஓகேங்களா? 3.7 டாட்டே வைக்கிறேன். ஸோ 3.7 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதுகிறேன், இன்ட்டு ஒய் அப்படியே எழுதுகிறேன். ஸோ 35 அப்படின்றது அதே மாதிரி 5.7 எழுதலாம். 5 7s are 35. அடுத்து எக்ஸ் எழுதுகிறேன், ஒய் ஸ்கொயர் எழுதுகிறேன். ஓகேங்களா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்சிஎம். ஸோ எல்சிஎம் நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். என்ன அப்படின்னா எல்லாமே இருக்கிறதுல காமனாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுத போகிறோம். ஸோ 7 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்பர்ஸு வேறு நம்பர் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து எழுதலாம். 3 × 5 × 7. ஓகேங்களா? இது ஃபுல்லாக இன்ட்டு டாட் வச்சா மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ 3 × 5 × 7 இருக்க எல்லா நம்பரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், வேரியபிள் எடுங்க. எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. ஆனால் ஹையஸ்ட் பவர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டாட்டு எக்ஸ் ஸ்கொயர் டாட்டு ஒயில் ஹையஸ்ட் பவர் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் எல்சிஎம். மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 3 5s are 15. 15 7s are 105. ஓகேங்களா? 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதுதான் எல்சிஎம். இது ஹச்சிசிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே எதெல்லாம் காமனாக இருக்கோ அது மட்டும்தான் ஹச்சிசிஎஃப். ஸோ காமனாக இங்கே வந்து 7 இருக்குது. வேறு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ரெண்டு இடத்துலையுமே எக்ஸ் இருக்குது. ஆனால் எல்சிஎம் எப்படி ஹையஸ்ட் பவர் எடுத்தோமோ அதே மாதிரி ஹச்சிசிஎஃப் ரெண்டு இடத்துலையும் இருக்கிறதுல லோயஸ்ட் பவர். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ரெண்டு இடத்துலையும் இருக்கணும், அதில் லோயஸ்ட் பவர். இப்போ 3 இருந்தால் 3 இடத்துலையுமே எக்ஸ் இருக்கணும், அதில் லோயஸ்ட் பவர் என்னவோ அதை தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹச்சிசிஎஃப். இப்போ ரெண்டு இடத்துலையும் ஒய் இருக்குது, லோயஸ்ட் பவர் ஒய். ஸோ அப்போ ஹச்சிசிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7x ஒய். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 100x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி நம்ம டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதுங்க. எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 105x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்டார் போட்டுக்கிறேன் 7 × x ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு 37 அப்படின்றப்ப 21. ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்டார் 35x ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். எக்ஸ் மொதல் 105 × 7 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7 5s are 35, 735 நம்பர்ஸாக மல்டிபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஒய் கியூப் ஈக்குவல் டு 21 × 35. ஸோ 20 35s are 700. 35ன்றப்ப 735 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு எக்ஸு கியூபு. ஓகேங்களா? ஸோ 21 × 35 அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 735ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூபு ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் கியூபு. ஸோ போத் ஆர் சேம். ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கக்கூடியதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் 705 வரும். எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் கியூபு, ஒய் ஸ்கொயரையும் ஒய்யை மல்டிபிள் பண்ணால் ஒய் கியூப். ஸோ ரெண்டு சைடு ஈக்குவல். அவன் கேட்டிருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது செகண்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் டிவிஷன் பாருங்கள். எக்ஸ் கியூபு -1 எக்ஸ் + 1 இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? நான் எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்து எழுதுகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு -1 இன்ட்டு எக்ஸ் + 1 ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூபு +1. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் நான் அடுத்து செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று தெரியும். என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் கியூப் -1 ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ கியூப் பி கியூப் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா போன டிவிஷனில் பார்த்தோம். ஸோ ஏ கியூப் பி கியூப்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ - பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா படி
இதை எடுத்து எழுத போகிறேன். இங்கே வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன்றுன்றப்ப ஆக்சுவலாக ஒன்றுன்றப்ப 1 கியூப் தான் அர்த்தம். ஸோ அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்ன்ற ஃபார்முலா. ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா படி இங்கே எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நான் எப்படி எழுதுறேன்? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப்னா எக்ஸு மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1. ஓகேங்களா? இதுக்கு மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே இது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1க்கு எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக எடுத்து எழுதிட்டேன். இப்போ நான் வந்து எல்சிஎம் அப்படின்றப்ப எதெல்லாம் காமனாக இருக்கோ அதான் எடுத்து எழுதணும். எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸு ப்ளஸ் 1 2 இடத்துலையும் காமனாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது வேறு எதுவுமே காமன் இல்லை இதுக்கும். அப்போ மீதி இருக்க எல்லாத்தையும் எடுத்து எழுதலாமா? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு நான் காமனாக எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஜிசிடி ஹச்சிஎஃப் ஆர் ஜிசிடி ரெண்டுக்கு காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ அப்போ ரெண்டுக்கும் காமனாக எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? 2 ப்ராக்கெட் போட்டேன். இந்த ஃபார்முலா படி நான் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து எழுதுறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்சிஎம்மையும் ஜிசிடியும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸையும் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இது. ஸோ இது ரெண்டையும் எடுத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஜிசிடி எடுத்து எழுதியிருக்கேன் எக்ஸ் ப்ளஸ் 1ன்ட்டு. அதுக்கப்புறம் எழுதுனது ஃபுல்லாமே இங்கே இருக்கக்கூடிய எல்சிஎம் தான். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதையும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு எக்ஸு க்யூபு ப்ளஸ் 1ன்ற ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அடுத்து எக்ஸு மைனஸ் 1ஐயும் இதையும் எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு மைனஸ் 1 எக்ஸ் க்யூப் மைனஸ் 1ன்ற ஃபார்முலா கிடைக்கும். மீதி இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1. ஓகேங்களா? எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 இங்கே இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே இருக்குது, எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 இங்கே இருக்குது. ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் நம்ம கவனமாக செய்யணும். என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவை பிரித்து எழுதணும் இல்லையா? மறுபடியும் இதை வந்து சேரும்போது அதே மாதிரி எடுக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸையும் சேர்த்தோம்னா எனக்கு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 ஃபார்முலா கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் எக்ஸ் மைனஸ் 1ஐயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்தோம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 ஃபார்முலா கிடைக்கும். அடுத்தது இது பெண்டிங் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா ஈக்குவல் இந்த சைடு இருக்குது. ஹென்ஸ் ப்ரூவ்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்ற ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம தேர்டு டிவிஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தேர்டு டிவிஷன். ஸோ தேர்டு டிவிஷனில் எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ்ஒய் ஸ்கொயர். இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை எஃப் ஆஃப் எக்ஸ் மேலே இருக்கிறதையும் இதை ஜி ஆஃப் எக்ஸ்னும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம எழுதும்போது புக்கில் எழுதும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதுனும் ஜி ஆஃப் எக்ஸ் இதுன்னு ஃபஸ்ட்டு எழுதிருங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இது ஒய். சரிங்களா? ஸோ எக்ஸும் ஒய்யையும் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸு ஒய் ஸ்கொயர் வந்துருச்சா? ஸோ இதில் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை காமனாக எடுங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும். எல்சிஎம் அப்படின்றப்ப என்னது எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. ஸோ எல்சிஎம்ன்றப்ப காமனாக இருக்கக்கூடியது எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்து எக்ஸு இருக்குது. அப்போ ஒரு தடவை எழுதினாலும் போதும். அதுக்கப்புறம் ஒய். ஓகேங்களா? ஸோ எக்ஸு டபுள் டைம் ப்ரெசென்ட்டு அதனால் சிங்கிள் டைம் எழுதிட்டேன். எக்ஸ் ப்ளஸ் 1 டபுள் டைம் ப்ரெசென்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை சிங்கிள் டைம் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒய்யே எழுதியாச்சு.
நெக்ஸ்ட்டு ஜிசிடி எழுத போகிறேன். ஸோ ஜிசிடி அப்படின்றது எதெல்லாம் காமனோ அதை மட்டும்தான் எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமன், அப்புறமா 2 இடத்துலையும் எக்ஸ் இருக்குது. இது ஜிசிடி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஓகேங்களா, ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம், ஈக்குவல்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்சிஎம் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் இன்ட்டு ஜிசிடி எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸு ஒய் இன்ட்டு நம்ம கொஸ்டினில் இருக்கிறத எடுத்து எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ஒய் ஓகேங்களா. ஸோ இதை ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து எடுத்து எழுதுனது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறத மட்டும் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த சைடு இருக்கிறத மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கு நம்ம எடுத்து எழுதுன இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கான சொல்யூஷன் தான். ஸோ இது அப்போ இதை ஃபுல்லாக நம்ம என்ன இந்த மாதிரி எழுதலாமா. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, எக்ஸு ஒய்யை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், எக்ஸு ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஓகேங்களா. சாரி, இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸு தான் இருக்குது, இதை ஒய்ன்னு எழுதிருக்கேன், அதனால் தப்பு வந்துருக்குது. எக்ஸு எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒய் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒய் நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். இது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ஒய் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு சைடு ஈக்குவல் ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு எழுதிடலாம் ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அது போக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.3ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். இதில் பாருங்கள், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஈச் பேர் ஆஃப் த ஃபாலோயிங். ஒரு பேருக்கும் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஜிசிடி கொடுத்துட்டாங்க, இதை வச்சு எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ரெண்டையும் நான் எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 1 ஜிஎக்ஸ் வந்து இப்படி எழுதிருக்கேன், ஜிசிடி கொடுத்துட்டான், எல்சிஎம் தான் கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதன்படி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் நான் ஃபார்மேஷன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதை வந்து நான் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் -12 ஓகேங்களா. அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும், 4 அப்படின்னு வருது. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் -12 வரணும், அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் 4 வரணும். எந்த மாதிரி நம்பர்லாம் அப்படி வரும் பாருங்கள். இப்போ மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்றப்ப 2வையும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணால் 12 வரும். ஆனால் 2க்கும் 6க்கு ரிலேஷன்ஷிப் 4 கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு தான் டவுட்டு. இங்கே வந்து 4ன்றது ப்ளஸில் வருது, அப்போ பெரிய நம்பர் தான் எனக்கு வந்து ப்ளஸில் வரணும். 6 ஸ்மால் நம்பர் வந்து 2 மைனஸில் வரும். ஸோ இப்போ பாருங்கள், 6 - 2 4, 6 × -2 12. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம், a + 6 a - 6. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நான் எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணி எழுதுகிறேன் அப்படின்னா a + 6 × a - 2ன்னு எழுதுகிறேன். ஸோ அதே மாதிரி g ஆஃப் எக்ஸை ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் 6, ஆட் பண்ணால் 5, மல்டிபிள் பண்ணால் 6, ஆட் பண்ணால் -5. ஸோ -2 -3 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -6, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -5. ஸோ அப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸை ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது a - 2 × a - 3ன்னு ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எல்சிஎம் நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். ஹச்சிசிஎஃப் வந்து இவன் கொடுத்துட்டான், அதாவது ஜிசிடி, ஹச்சிசிஎஃப் கிடையாது ஜிசிடி, ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஜிசிடி அப்படின்னு எழுதிக்கிறேன் ஃபார்முலா. இங்கே வந்து என்னது, a - 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸை a + 6 × a - 2ன்னு எழுதுகிறேன். ஜி ஆஃப் எக்ஸை a - 2 × a - 3ன்னு எழுதுகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் a - 2 a - 2 இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை இங்கே கீழே கொண்டு வந்து கட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட், ரெண்டு சைடுமே ஈக்குவலாக மல்டிப்ளிகேஷன் தான், ரெண்டு சைடுமே சேம் டேர்ம் இருக்குது அப்படின்னா இங்கேயே கட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிறதெல்லாம் எல்சிஎம் ஈக்குவல் டு a + 6 a - 2 × a - 3. ஸோ இதுதான் வந்து அவன் கேட்டிருக்கக்கூடிய எல்சிஎம் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம ஃபார்முலா மட்டும் எல்சிஎம் × ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் × ஜி ஆஃப் எக்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதுமானது.
அடுத்த டிவிஷன் பார்ப்போம். இப்போ அடுத்த டிவிஷன் இப்போ பாருங்கள், இது x⁴ மைனஸ் 27a³ x அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ ரெண்டுமே எக்ஸை காமனாக வெளியில் எடுங்க. எக்ஸை காமனாக வெளியில் எடுத்தால் x³ மைனஸ் 27ன்றதை எப்படி எழுதலாம்? 3³ எழுதலாமா? ஸோ அதாவது 27 3³ எழுதலாம். ஏன்னா 3 3 3 × 3 3 × 3 இப்போ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 3 × 3 × 3 தான் 27. ஸோ 3/3ன்னு எழுதலாம் 27. ஸோ அதான் இங்கே எழுதுறேன். 27 3³ இங்கே a³ இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 3a³ அப்படின்னு நான் எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ x மைனஸ் 3a³ இங்கே வந்து என்னது? x மைனஸ் 3a². ஓகேங்களா? ஸோ இது வந்து x மைனஸ் 3a² இருக்குது. இதை ஒன்றும் பண்ண வேணாம். இது அது வாட்டுக்கு இருந்துட்டு போட்டு, இது x மைனஸ் 3aன்றது GCD. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். f(x) தான் நான் எழுதுகிறேன். f(x)க்கு எனக்கு ஒரு ஃபார்முலா என்ன சொன்னேன்? a³ மைனஸ் b³ என்ன ஃபார்முலா? a மைனஸ் b இன்ட்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b²ன்ற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா படி இங்கே இருக்கக்கூடிய f(x)ஐ நான் எழுதுகிறேன். x அப்படியே எழுதிட்டேன். a³ மைனஸ் b³ அப்படின்றப்ப x மைனஸ் 3a எடுத்து எழுதுகிறேன். இன்ட்டு a²ன்றப்ப x² ப்ளஸ் ab x இன்ட்டு 3a என்ன வரும்? 3ax ப்ளஸ் b² 3a ஸ்கொயரு 9a². ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதிட்டேன். இது f(x), இது g(x), இது வந்து GCD. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா LCM இன்ட்டு GCD ஈக்குவல் டு f(x) இன்ட்டு g(x). ஸோ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க டேட்டாவை அப்ளை பண்ணி பாருங்கள். LCM தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ LCM தெரியாது. GCD வந்து x மைனஸ் 3a. இந்த சைடு பார்த்தீங்கன்னா f(x), g(x). ஸோ f(x)ன்றது இங்கே இருக்கிறது அப்படியே எழுதுங்க. x இன்ட்டு x மைனஸ் 3a இன்ட்டு x² ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a². அடுத்து g(x). ஸோ g(x) எடுத்துக்கிட்டிங்கன்னா x மைனஸ் 3a². ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு சைடுமே காமனாக இருக்கட்டாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாமே LCM தான். ஸோ LCM ஈக்குவல் டு x இன்ட்டு x² ப்ளஸ் 3ax 9a² இன்ட்டு x மைனஸ் 3a². ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க LCM. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இந்த a³ மைனஸ் b³ இல்லை a³ ப்ளஸ் b³ ஃபார்முலா தான் அடிக்கடி இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை தரவாக வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஈஸியாக இருக்குது. புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. கமெண்ட் போட மறக்காதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்தது தேர்டு சம் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 3.3ல் இருக்கக்கூடிய தேர்டு சம் தான். ஓகேங்களா? ஃபைண்ட் த GCD ஆஃப் ஈச் பேர் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். ரெண்டு கொடுத்துருக்காங்க, f(x), g(x), LCM கொடுத்துட்டாங்க. அப்போ GCD மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். f(x), g(x), LCM. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ 12 அப்படியே இருக்குது. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா x³ காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ x³ எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் வந்து x இருக்கும் -1. ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8. இதில் வந்து x² காமனாக இருக்குது. ஸோ x² காமனாக எடுத்துட்டேன்னா x² மைனஸ் 3x ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸோ இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினச்சேன்னா பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் 2 வரணும். ஆட் பண்ணால் -3 வரும். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணால் 2, ஆட் பண்ணால் -3 அப்படின்றப்ப -2 -1. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் +2, ஆட் பண்ணால் -3. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 8x² அப்படியே எழுதுகிறேன். அதுக்கப்புறமா நான் என்ன எழுத போகிறேன்? இங்கே பக்கத்தில் x மைனஸ் 2 x மைனஸ் 1. ஓகேங்களா? எழுதலாமா? 8x² இன்ட்டு x மைனஸ் 2 இன்ட்டு x மைனஸ் 1. அடுத்தது இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்குரிய ஃபார்முலா LCM இன்ட்டு GCD. ஓகேங்களா? ஸோ GCD ஈக்குவல் டு f(x) இன்ட்டு g(x). இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா.
ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதுவோம். எல்சிஎம்ன்றது அப்படியே எழுதுங்க. 24x³ x-1 x-2 இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இதை ஃபுல்லாக எழுதுங்க. 12x³ இன்ட்டு x-1 g ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ 8x² இன்ட்டு x-2 இன்ட்டு x-1 ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு சைடுக்கும் காமனாக இருக்கிறத கட் பண்ணலாம். x-1 x-1 x³ x³ ஓகேங்களா. 1 12 12 2 12s are 24 1 2 2 4 2s are 8 ஓகேங்களா. ஸோ இப்போ மேக்ஸிமம் இந்த x-2 இருக்குது. x-2வையும் கட் பண்ணுங்கள். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக ஜிசிடி தான் ஓகேங்களா. ஸோ ஜிசிடி ஈக்குவல் டு இதெல்லாம் கட் ஆகிடுச்சு. 4 இருக்குது. பக்கத்தில் x² இருக்குது. x-1 இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஜிசிடி ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்து ஸ்கூலில் ஒரு சில இடங்களில் இதை ஃபுல்லாக அப்படியே கீழே கொண்டு வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. கட் பண்ணி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே கீழே டிவிஷனில் கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் மேலே கீழே கட் பண்ணுவோம். ஸோ அதே தான் நான் டிவிஷனில் கொண்டு வராமல் ஒரு ஸ்டெப்பாக கட் பண்ணியிருக்கேன். இங்கேயே கட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது கரெக்டான ஆன்சர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேர்டு சம்மில் செகண்ட் டிவிஷன். இது எஃப் ஆஃப் எக்ஸ்னும் இது ஜி ஆஃப் எக்ஸ்னும் எடுத்துட்டோம். இது எல்சிஎம்மாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிசிடி கேட்டிருக்காங்க. இப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ + y³. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து x⁴ + x² y² + y⁴. ஸோ இந்த டேர்ம் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, அந்த x⁴ x² y² + y⁴ அப்படின்னு வந்துச்சுன்னா இதை இப்படி பிரித்து எழுதலாம். x² + xy + y² இன்ட்டு x² - xy + y²ன்னு பிரித்து எழுதலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த x³ + y³ ப்ளஸ் x³ - y³ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேர்ம் தான் இது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதை ரெண்டையுமே இப்படி பிரித்து எழுதலாம். இந்த சிங்கிள் டேர்மை இந்த டபுள் டேர்மாக எழுதலாம். x² y² ப்ளஸ் xy - xyன்னு பிரித்து எழுதலாம். இங்கே x⁴ இருக்கும். ஆனால் x² தான் எழுதுகிறோம் ஓகேங்களா. எல்சிஎம் கிவன் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்குரிய ஃபார்முலா எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை எல்சிஎம்க்கு அப்படியே அப்ளை பண்ணிட்டு ஜிசிடி இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸை அப்படியே போட்டுட்டு ஜி ஆஃப் எக்ஸுக்கு ரெண்டையுமே எழுதிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டு சைடும் காமனாக இருக்கக்கூடிய டேர்மை நம்ம கட் பண்ணலாம் ஓகேங்களா. அதேமாதிரி x² xy + y² இருக்கப்போ இதை கட் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் வந்து ஜிசிடி. லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை, வெறும் ஜிசிடி மட்டும் இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. இது மட்டும்தான் இருக்குது. x² - xy + y². ஸோ இதுதான் வந்து ஜிசிடி ஆஃப் த கிவன் சீரிஸ் ஓகேங்களா. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள். என்ன ஒன்று, இந்த இடத்துல இந்த x⁴ + x² y² + y⁴ இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து எழுத கற்றுக்கணும் ஓகேங்களா. இதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த மாதிரி வந்து இதுதான் வரும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு 4th சம் பார்ப்போம். நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.3ல் இருக்கக்கூடிய 4th சம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. 4th சம்மில் பாருங்கள் என்ன கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் ஜிசிடி ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஒன்று பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்னொன்று கியூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பி ஆஃப் எக்ஸ் கேட்டு கியூ ஆஃப் எக்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம போன தேர்டு சம்மில் பார்த்தா அதே மெத்தடு தான். ஜிசிடி கேட்டாங்க, எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இப்போ கியூ ஆஃப் எக்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ அதை அப்படியே செய்ய போகிறோம். கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். எல்சிஎம் ஜிசிடி பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் கூட எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஓகேங்களா. இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது முன்னாடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணி ஆகணும். இதை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா a³ - 10a² + 11a + 70 இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம பண்ண நார்மல் மெத்தடில் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிந்தட்டிக் டிவிஷன் ஒன்று போடுறேன். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்கள், இப்போ a³ முன்னாடி என்ன இருக்குது 1, a² முன்னாடி -10, ஏக்கு முன்னாடி 11, அடுத்து நம்பர் கான்ஸ்டன்ட் நம்பர். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் அந்த மாதிரி டானா உதல் போட்டு செய்யும் இல்லையா, இதுதான். ஸோ இதில் நம்மளுக்கு ஜிசிடி பார்த்தீங்கன்னா a-7 அப்படின்ற ஒன்று ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது எல்சிஎம்குள்ளேயும் இந்த a-7 இருக்கும். அப்போ 7 அப்படின்றத தான் ஃபேக்டராக ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் 7 அப்படின்றத ஃபேக்டராக ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய a³ 1, a² -10, ஏக்கு 11, 70 நம்பர் அப்படியே இருக்குது. இந்த 7 இந்த a-7ன்றனால 7 ஃபேக்டராக எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே 0வை போட்டுருங்க. 1 0 1 ஓகேங்களா. 1 + 0 1. இது 1 × 7 7. இப்போ -10 + 7 போட்டிங்கன்னா -3 ஓகேங்களா. -3 × 7 -21. ஸோ இப்போ 11 - 21 என்ன வரும் -10. 7 × -10 -70. ஸோ லாஸ்ட் 0 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஃபேக்டர் தான் ஓகேங்களா. ஸோ இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா இந்த 7 அப்படின்றத இதை வந்து ஏன்ற இதில் இருக்கிறதுனால a-7 ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் ஓகேங்களா. a-7 அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன். ரெண்டாவது
இது வந்து கான்ஸ்டன்ட், இது ஏ, இது ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 10. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் எப்படின்னா, மல்டிபிள் பண்ணால் -10, ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? -3. 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -10 வருது. அதே இதை ஆட் பண்ணால் -3 வருது அப்படின்னா என்ன பண்ணலாம்? 2, 5ம் போடலாம். ஸோ இந்த மேக்ஸிமம் நம்பரு -5 போட்டால் தான் ஆன்சர் -3 வரும். ஸோ அப்போ a - 7 நான் எடுத்து எழுதுகிறேன். a ஸ்கொயர் - 3a எப்படி எழுதுகிறேன்? a + 2a - 5 இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ இதை இந்த இடத்துல எழுதிக்கிறேன். என்ன? a - 7 a + 2 a - 5. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கியூபிக் ஈக்குவேஷனில் இருக்கிறத ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணுறதுக்கு இன்னோட சொல்லிடுறேன். ஏ கியூபில் இருக்கிறதுனால ஏ கியூபுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? நம்பர் 1. ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் -10. ஏக்கு முன்னாடி 11. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அடுத்தது நம்மளுக்கு ஜிசிடி வந்து a - 7 கொடுத்தோன்னா கண்டிப்பாக 7 வந்து இதுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்குன்ற கான்ஃபிடென்ஸில் நான் 7 எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இங்கே வந்து 0 ஃபஸ்ட்டு டேர்ம் 0 போடுங்க. 1யும் 0வையும் ஆட் பண்ணால் 1. 1 × 7 7. -10 + 7 ஆட் பண்ணால் -3. -3 × 7 -21. 11 - 21 -10. -10 × 7 -70. ரெண்டையும் ஆட் பண்ணால் 0. ஸ்டூடெண்ட்ஸ் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். எனக்கு வந்து வீடியோ கவர் ஆகிறதுக்காக ஃபாஸ்ட்டாக போகிறேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்லோவாக போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த 7 நான் வந்து a - 7 எடுத்துட்டேன். மீதி இருக்கிறத ஃபுல்லாக அப்படியே எடுத்து எழுதுறேன். a ஸ்கொயர் -3a -10. ஓகேங்களா? இது கான்ஸ்டன்ட், இது a டேர்ம், இது a ஸ்கொயர் டேர்ம். ஸோ அடுத்து இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் இந்த மாதிரி பிரிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆக மொத்தம் இது 3மே இதுக்கான ஃபேக்டரைசேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த சம்மில் அப்ளை பண்ணுங்கள். p ஆஃப் x அப்படின்றது நம்மளுக்கு a ஸ்கொயர் -12a + 35. ஓகேங்களா? இதையுமே நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா 35 மல்டிபிள் பண்ணால் 35 ஆட் பண்ணால் -12. 5 7s are 35. -5 -7. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? இதையுமே நம்ம வந்து x - 5 x - 7 எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் போடுங்க. p ஆஃப் x அப்படின்றப்ப x - 5 × x - 7 × q ஆஃப் x என்னன்னு தெரியாது. ஈக்குவல் டு LCM அப்படின்றது இந்த இருக்குது. சரிங்களா? இது a கிடையாது, x கிடையாது, a. ஓகேங்களா? அப்போ ஏன்னே போடுங்க. எல்லாமே a டேர்மில் இருக்குது. a - 7 a + 2 a - 5. அடுத்து GCD a - 7. ஸோ இப்போ காமன் இடத்தெல்லாம் கட் பண்ணுங்கள். a - 5 a - 5 a - 7 a - 7. அப்போ q ஆஃப் x அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + 2 × a - 7. ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணிங்கன்னா a × a ஸ்கொயர் 2a - 7a - 5a 2 × -7 -14. ஸோ இதுதான் வந்து q ஆஃப் x. ஸோ ஓகேவா? ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். a × a ஸ்கொயர் a × -7 -7a 2 × a -7a + 2a -5a. ஸோ 2 × 7 -14. ஓகேங்களா? ஸோ இதுதான் q ஆஃப் x அவன் கேட்டிருக்கக்கூடிய q ஆஃப் x. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் டிவிஷன் பாருங்கள். 4th சம்மில் x⁴. இது LCM, இது GCD, இது p ஆஃப் x தான் கேட்டிருக்காங்க. q ஆஃப் x கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதை நம்ம ஏற்கனவே போன தேர்டு மெத்தட்லேயே பார்த்தோம். x⁴ - y⁴ அப்படியே வச்சுக்குவோம். ஏன்னா இங்கே எல்சிஎம்மில் இருக்குது, q ஆஃப் xன்னு இருக்குது, கேன்சல் ஆகும் ஈஸியாக. இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x² + xy + y² × x² - xy + y² எழுதலாம். ஓகேங்களா? தேர்டு சம்மில் பார்த்தோம். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதை ஒன்றா இதை ரெண்டாக பிரித்து எழுதலாம். பவர் 4ல் இருக்கிறது பவர் ஸ்கொயர்னும் x² y². ஓகேங்களா? ப்ளஸ் கிடையாது. x² y² xy - x இந்த மாதிரி பிரித்து எழுதலாம் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாலாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் இந்த மெத்தட். ஓகேங்களா? ஸோ p ஆஃப் x நம்மளுக்கு தெரியாது. q ஆஃப் x அப்படின்றது x⁴ - y⁴ p ஆஃப் x அப்படியே நான் எடுத்து எழுதுகிறேன். x² + y² - xy ஈக்குவல் டு LCM என்ன இருக்குது? இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. x⁴ - y⁴ × x² + xy + y² × x² - xy + y². ஓகேங்களா? இடம் பார்த்துதா? ஓகே, கவர் ஆகுது.
ஸோ நெக்ஸ்ட்டு ஜிசிடின்றப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கட் பண்ண முடியிற இடத்துல ஈஸியாக கட் பண்ணலாம். எங்கெங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4 இங்கே இருக்கா, கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஸோ இந்த டேர்ம் மாறி இருக்கே தவிர ஈக்குவல் தான். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்குது. ஸோ இதையும் கட் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை. அப்போ ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே என்னதுக்கு ஈக்குவல், பி ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது, பி ஆஃப் எக்ஸு. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஒரே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை மறுபடியும் இன்னும் எழுதிடுறேன். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. ஓகேங்களா? இந்த டேர்மு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று, இந்த இடத்துல எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4 நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கியூ ஆஃப் எக்ஸ்லேயே அதே இது இருக்குது. ஸோ அழகாக கேன்சல் ஆகிரும். அதை போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பார்க்க தேவையில்லை. டைரெக்டாக கேன்சல் ஆகிற போயிட்டு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அதை எழுதும் போதே, பிரிக்கும் போதே இது வந்து இங்கே கட் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். ஆப்போசிட்டில் கட் ஆகுமா? இப்போ கியூ ஆஃப் எக்ஸில் இருக்கிறது எல்சிஎம்மில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆகும். ஸோ அதான் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4லாம் இங்கேயும் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. ஸோ ரெண்டுமே கட் ஆகும். அதனால் இதையும் நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. இதையுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ கட் ஆகுன்றதை மைண்டில் வச்சுக்கிட்டே தான் நம்ம செய்யணும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இந்த சம்மெல்லாம் ஈஸியாக வந்துடும். இதெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவசியமே இல்லை. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக தான் இருக்குது, புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.